ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம் வேதத்திலிருந்து பார்க்கும் வார்த்தை, இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆமேன். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் உன் விண்ணப்பத்தின்படி நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறார், அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார், கேட்டு அருளுகிறாராம். இந்த இடத்துல அன்னாள் ஜெபிக்கிறாங்க. அன்னாளுடைய வேண்டுதல் என்று இதில் பார்க்குறோம். அன்னாள் எப்படி ஜெபிக்கிறாங்களாம், அவங்க எப்படி அவங்களுடைய ஜெபம் இருந்ததுன்னு பாருங்க. 16வது வசனத்தில், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அவளுடைய விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன், ஜெபிப்பதற்கு முன் அவளுடைய இருதயம் விசனப்பட்டதினால் அவள் விசாரத்தோடும் கிளேசத்தோடும் மணிக்கணக்காக கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி முறையிடுகிறாள். அவளை அவங்க வீட்டில் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க சக்களத்தி 6வது அதிகாரத்தில் அவளை துக்கப்படுத்தும்படி, 6வது வசனம், அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். துக்கப்படும்படியாய் விசனப்படுத்திக்கிட்டே இருப்பாள். அவங்க மனசு துக்கப்படும்படியான காரியத்தை எப்போதும் பேசுவது, அதனால் அவங்க துக்கப்படும்படியாய் அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அதே போல் அப்போ அவளை என்ன செய்வாள், அண்ணால மனமடிவாக்குவாள். 7வது வசனம், இவள் மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இந்த வார்த்தையை, மலடி என்கிற அந்த வார்த்தையை கேட்டு அந்த அன்னாள் துக்கப்பட்டு விசாரப்பட்டு வேதனையோடு கூட மனமடிவோடு கூட மனக்லேசத்தினாலும் விசாரத்தினாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வெறி கொண்டவளை போல கர்த்தருடைய சமூகத்தில் முணுமுணுத்தென்று ஜெபிக்கிறாள். அவள் சொல்லும்போது, நான் மதுவாயிலும் திராட்சரசமாகவும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய காரியங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் அன்னாள் செய்தது போல நீங்கள் ஒரு விசாரத்தோடும் ஒரு மன கிளேசத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தெல்லாம் ஊற்றி ஜெபிச்சிங்கன்னா உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படும். ஆமேன். அந்த ஜெபத்தை கேட்ட உடனே தான் அந்த ஏலி சொல்கிறாரு, தெய்வ ஊழியக்காரர் அன்னாளை பார்த்து, நீ சமாதானத்துடன் போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன விண்ணப்பம் பண்ணியோ அந்த உன்னுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார், உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவார். குழந்தை அவள் கேட்டாள், விண்ணப்பமாய் கட்டளையிட்டாரா? கட்டளையிட்டார். குழந்தையை பெற்றெடுத்தாள் அன்னாள். குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மன கிளேசம், துன்பம், துக்கம், உங்களை விசனப்படுத்தும்படியான காரியம், உங்களை எப்பவும் புண்படுத்தும்படியாய் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் மனதை வேதனைப்படுத்தும்படியாய் பேசிக்கொண்டே இருக்கிறாங்களா? ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் நிமித்தமாய் அதை சொல்லி சொல்லி உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, அன்னாளை போல கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிங்க. அவர் கட்டாயம் உங்கள் வேண்டுதல்களுக்கு, அவர் கட்டாயம் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு, உங்கள் விண்ணப்பத்தின்படி கேட்டு உங்களுக்கு அருளுவார். ஆமேன். இப்போது கூட அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவானாலும் இந்த வேளையில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களா? என்னோடு கூட சேர்ந்து உங்களை எந்த காரியம் விசனப்படுத்துதோ, எந்த காரியங்கள், எந்த வார்த்தைகள் உங்களை வேதனைப்படுத்துதோ, கர்த்தருடைய சமூகத்தில் அன்னாளை போல மனக்லேசத்தோடும் மன வியாகுலத்தோடும் ஒரு விசாரத்தோடும் உங்கள் இருதயத்தெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிப்பீங்களா? கண்களை முடி எல்லாரும் கர்த்தரை நோக்கி, அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட அன்னாளை போல மனமடிவாக்கும் வார்த்தைகளினால், மனதை வியாகுலப்படுத்தும் வார்த்தைகளினால் மனமடிவோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், மன கிளேசத்தோடு ஜெபிக்கிற, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அவர்களுடைய விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும், வேண்டுதல்கள் எதுவாயிருந்தாலும் நீர் இந்த நாளில் கேட்டு அருளி செய்யுங்கப்பா. அன்னாளுக்கு கேட்டு அருளி செய்து ஆண் குழந்தையை பெற்றெடுக்க செய்த தெய்வம் இந்த நாட்களில் என்னென்ன காரியத்தில் விசாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, மன கிளேசத்தோடு ஜெபிக்கிறார்களோ, அந்த காரியத்தில், குறிப்பிட்ட காரியத்தில் வெற்றியை கட்டளையிடுங்க அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வாழ்க்கைக்கான தேவைக்கான காரியம், நோயின் காரியங்கள், சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு பெரிய விடுதலை இந்த நாளில் நீர் கட்டளையிடுங்கப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய ஆசீர்வாதத்தை செய்யுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை காண செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க.
இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்நாளை கடாட்சித்த தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடாட்சித்து இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து ஒரு வெற்றியை கட்டளையிடும்படியாய் நாங்கள் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும் சாட்சியாய் நிறுத்தும் சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.